தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் நிறைய விஷயங்கள் ஜோதிட தகவல்கள்லாம் போட்டுட்ருக்கோம். அதற்போல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சனி வக்கர பயிற்சி பலன்களை நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் பார்க்குறோம். அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் எந்த மாதிரியான பலத்தை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசிக்காரர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். கடகராசிக்காரர்களுக்கு இப்போ சனி அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த அஷ்டம சனி 8ஆம் இடத்தை விட்டு 9க்கு போயிடுறாரு இல்லையா, அதுதான் சனி வக்கரம். அப்போ 9க்கு போயிடுறதப்போ கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஷ்டம சனியோட தாக்கம் இல்லை இந்த சனி வக்கரம் முடிகிற வரைக்குமே. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தொழில் நஷ்டம் வந்துச்சு, பொருளாதார கஷ்டம் வந்துச்சு, எதை தொட்டாலும் விரயம், எதை தொட்டாலும் நஷ்டம். அப்படியே தொழில் அப்படியே ஒரு முடங்கி போன மாதிரி போயிட்டு இருக்கு. பெருசாக லாபத்து ஒன்றும் இல்லை. எந்த அளவுக்கு வருவாய் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த வருவாய் வந்துக்கிட்டு இருக்கு. சமமாக தான் போயிட்டு இருக்கு. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிட்டு இருக்கு அப்படின்ற உள்ளவங்க, ஜான்யர்னா மூலம் சறுக்குது அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ இந்த சனி வக்கரங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு பலத்தை தரும். சரிங்களா? இது நிரந்தரமான பலம்ங்கிறது கிடையாது. இருந்தாலும் வக்கரம் காலகட்டத்தில் மட்டும் இந்த சனி கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலத்தை தராது அப்படிங்கிறதே சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவார்? நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயத்தில் ரொம்ப அமைப்பு, நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு வருவாய், கொஞ்சம் விறுவிறுன்னு வேலை நடக்கும், வியாபாரம் விறுவிறுன்னு போகும். அதுக்கு தகுந்தாற்போல் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் முதலீடு போடலாம். அதனால் இப்போ தான் இவ்வளோ வியாபாரம் சூடு பிடிச்சிருச்சு அவர்கிட்ட டக்கு பெருசாக ஒரு முதலீடு ஒரு அதிக பணம் போட்டு முதலீடு பண்ணுறேன் அப்படி பண்ணுறங்கிறது வேண்டாம். எந்த அளவுக்கு வருமானம் வியாபாரம் போதும் அந்த அளவுக்கு நீங்கள் முதலீடு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சனி வக்கரங்கிறது கொஞ்சம் நாளைக்கு தான். அதனால் இந்த சனி வக்கரம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பலத்தை தராது. ஏன்னா சுகசனத்துக்கு சனி போயிடுறாரு. சுகசனம்னு பார்த்தாவே குடும்ப சுகம், ஜீவன சுகம், மனைவி சுகம், தொழில் வருமான சுகம், எல்லாத்தையும் சொல்லலாம். மன ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, மனம் சோர்வு இருந்துச்சு, ஒரு படுக்கையாக இருந்தவங்க எல்லாமே இப்போ கொஞ்சம் நல்லா நிலைமைக்கு வருவாங்க. இந்த நரம்பு சார்ந்த நோய்கள் இருக்கவங்க, ஏற்கனவே இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மாதம் இருந்தாங்க, இந்த ஒரு பக்கவாதம் உள்ளவங்க, அந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ கொஞ்சம் முன்னேற்றமான சூழ்நிலை தரும் இந்த சனி வக்கரம் என்பது. பயப்பட தேவையில்லை. அதே போல் தொழில் ரீதியான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிரச்சனை கிடையாது. குடும்ப ரீதியான விஷயத்தில் நல்லாயிருக்கும். மனைவி சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருப்பாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒன்றுனா அவங்க நிறைய உதவி செய்வாங்க. அது நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு நிறைய உதவி தரும். நட்பு வட்டாரம் உங்களுக்கு விரிவாகும். ஏற்கனவே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத விட அதிக பழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுமாதிரி இப்போ எது நடந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் தரும் இந்த சனி வக்கரம் என்பது. கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயங்கள் நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக தான் வரும். சாதகமான நல்ல விஷயத்துக்கு தான் அந்த விஷயம் நடக்குது அப்படிங்கிற மனசில் வச்சுக்க வேண்டியதான். உறவுகள், ரத்த உறவுகள் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். மனை வழி உறவாக இருந்தாலும் சரி, தாய் வழி உறவாக இருந்தாலும் சரி, அப்பா வழி உறவாக இருந்தாலும் சரி தான், இல்லை சகோதரன், அண்ணன் தம்பி, சகோதரிகள் உறவாக இருந்தாலும் சரி தான். எதன் மூலியமாகவும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். கெடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கலாம். கல்வி சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி வக்கரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுகசாரத்தில் 9 சனி இருக்கிறதுனால உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள், அரசியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அந்த மாதிரி இந்த அரசியல் சார்ந்த படிப்பு சம்மந்தப்படுது, ஜேர்னலிசம் படிக்கிறது, அந்த மாதிரி சார்ந்த படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம், முன்னேற்றமான காலகட்டம். இந்த பத்திரிகை துறை வச்சு நடத்துகிறவங்க, சொந்தமாக பத்திரிகை வச்சு நடத்துகிறவங்க, டெலிவிஷனில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலம். உங்கள் முகம் பல பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஷோ அமையும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தக்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எது நடந்தாலும் உங்களுக்கு அது முக மலர்ச்சியும் புத்துணர்வும் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஜீவன அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். தொழில் நம்பைகள் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் பலமாக இருக்குது. அப்படின்னா கைக்கு மேலே பணம் உங்களுக்கு சேர்றதுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. குரு சாதகமான வீட்டில் உங்களுக்கு ஏற்கனவே சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் பணம் பிரச்சனை எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதுமாதிரி இதுக்கு முன்னாடி கடகராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஷ்டம சனி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த அஷ்டம சனியில் கடன் இருக்குங்க, சிறு கடன் இருக்குது, இல்லை பெருசாக கூட கடன் இருக்குது. ஒரு இடத்துல கொடுத்தேன், ஒரு இடத்துல வாங்கினேன்னு தர முடியல, அந்த என்ற
இன்ட்ரெஸ்ட் கூட செலுத்த முடியல, பேங்கில் லோன் வாங்கினேன் அது இன்னும் கட்ட முடியல அப்படின்னு உள்ளவங்க எல்லாத்துக்குமே இப்போ அதில் பாதி பதிச்சு கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும். முழுசாக கூட சிறுகடனாக இருந்தால் முழுசாக கூட கட்டிடலாம், பெருங்கடனாக இருந்துச்சுன்னா பாதி கூட கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ வரும். அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கணும். முடிஞ்சளவுக்கு அந்த கடன் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் அடைச்சி முடிச்சிடலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நல்லதாக வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வேறு பொருள், ஆடம்பர பொருள் வாங்குறது, சோபா அந்த மாதிரி குடும்பத்தில் ஆடம்பரமான பொருள் வாங்கி வீட்டில் வைக்கிறது, ஒரு பைக் வாங்கணும், இல்லைன்னா ஒரு சின்ன கார் வாங்கலான்னு இருக்கும், ஒரு அசைய சொத்துக்கள் சார்ந்த விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே இப்போ நல்லதாக முடியும். சரிங்களா? அதனால் கடகராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தொழில் ஆரோக்கியம், குடும்ப ஆரோக்கியம், ஜீவன ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம். அதில் அது இந்த சனி வக்கரத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலத்தை தருவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் எந்த மாதிரி பலத்தை தருது அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி உங்களை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. சிம்ம ராசியை சனி நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு தான் கண்டக சனின்னு சொல்லியிருப்போம். அப்போ கண்டக சனி 7 சனி இப்போ 8க்கு போயிடுறாரு. அப்போ கண்டத்தை விட்டு 8க்கு போயிட்டாருன்னா அது அஷ்டமம் மறையிறார். அப்போது கொஞ்சம் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், உடலில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 8 சனி மறையிறது, அதுவும் ஆயுள் சனத்தில் சனி மறையிறது உங்களுக்கு எச்சு உடலில் பிரச்சனை வர மாதிரி இருக்கும். திடீர்னு பிரச்சனை வரும். நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, திடீர்னு ஒரு மயக்க போட்டு வருது. ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, திடீர்னு மயக்க போட்டு விழுந்துருங்க. அப்புறம் ஏச்சும் பரிசோதனை பண்ணி பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கு உடலில் ஏச்சும் பிரச்சனை இருக்கலாம், சுகர் இருக்கலாம், ப்ரெஷர் இருக்கலாம், லோ பிபி, ஹை பிபி அந்த மாதிரி வரலாம். அதனால் உடம்புல ரொம்ப அக்கறை செலுத்துங்க. அதிகமாக உடற்பயிற்சி எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்து உடற்பயிற்சி எடுத்துக்கோங்க. யோகா அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் செய்யுங்க. சரிங்களா? ஏன்னா இந்த சனி 8ல் மறையிறது உங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு சார்ந்த தொழில் அமைப்பும் கஷ்டம் தான், வருமானம் சார்ந்த கஷ்டம் தான். அது கஷ்டமாக தான் சமாளிக்கலாம். நாம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதை சமாளிக்க முடியும். அதனால் முடிந்த அளவு சிம்மராசிக்காரர்கள் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க பாருங்கள். அப்புறம் மற்ற நம்ம போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? தொழில் அமைப்பில் சிறு பிரச்சனை வரும். திடீர்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆஃபீஸில் ஜூனியராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்கள் மேலே வச்சு பள்ளி சுமத்தலாம், இல்லை டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு உதாரணம் வரலாம். இல்லை தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு தொழிலில் ஒரு சர்க்கிள் வரலாம். இல்லை கூலி தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் மாறலாம், தொழில் மாற்றி அமைக்கலாம். திடீர்னு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு நாங்கள் வேலை சரியில்லாமல் இருப்போம், திடீர்னு ஊருக்கு வரலாம். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கும். அப்போ சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடலில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரலாம். உடலில் ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது கூட சுச்சுவேஷன் வரலாம். உடல் உஷ்ணம் உங்களுக்கு அதிகமாகும். அதனால் உங்கள் உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக பாருங்கள், அக்கறை செலுத்தி கவனிச்சுக்கோங்க. பணம் செலவாகும் தான், வீண் செலவு நடக்கும், செலவு நடக்கும். அப்போ செலவு நடக்கும்னா செலவு பண்ணி தான் வேறு வழி கிடையாது. ஹாஸ்பிட்டல் செலவு நடக்கும், வேறு வழி கிடையாது. சிறு செலவாக இருந்தாலும் சரி, பெரு செலவாக இருந்தாலும் சரி, செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப விரையத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அதிக செலவை கொஞ்சம் குறைக்கலாம். இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இந்த தொழில் அமைப்பில் குடும்ப அமைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப அமைப்பில் பார்த்தீங்கன்னா குடும்பம் எல்லாமே கொஞ்சம் போராட்டமாக இருக்கும், கொஞ்சம் சண்டை சச்சல் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மனைவிட்டியோ பிள்ளைங்கள்கிட்டையோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே போல் குரு உங்களுக்கு சாதமற்ற சூழ்நிலை தராது. அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்தவங்க விஷயத்தில் முன்னாடி நிற்க வேண்டாம். இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்படுது, ஏற்கனவே பேங்கில் லோன் வாங்கியிருக்கீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் அந்த லோனை கட்ட முடியாது, கொஞ்சம் வட்டியாச்சும் கட்ட பாருங்கள். அந்த மாதிரி இல்லைன்னா அதில் பிரச்சனை வரும். அந்த மாதிரி ரொம்ப அனைத்து எல்லாத்துக்குமே சகஜமாக பழக வேண்டாம். அதாவது எல்லாருக்கிட்டையுமே இந்த சகஜமாக பழகிறது, குடும்ப விஷயத்தை பகிர்ந்துக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரிங்களா? முக்கியமான இவங்கள்ட்ட மட்டும் தான் பேசணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட பேசுங்க. அதுவும் பேசுகிறது கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அவங்களுக்கு பேசிக்கணும். அதே உங்களுக்கு வீண் பிரச்சனையே வந்து சென்றோம். அப்புறம் அதே அவங்களுக்கு தொழில் அமைப்பில் கூட அது கொஞ்சம் பிரச்சனையாக தான் வந்துடும். சரிங்களா? அதனால் இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. உங்கள் உடல் விஷயத்தில் ரொம்ப அக்கறை செலுத்துங்க. அடிக்கடி தலைவலி வரும். சரிங்களா? அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதனால் டென்ஷன் ஆகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
கல்வி சிம்மராசிக்காரில் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் சிந்தனை மாறும். கல்வியறிவு விட்டு வேறு விதத்தில் சிந்தனை நோக்கி போகும். அதனால் அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? அதுவும் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். சிம்மராசிக்காரில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் அமைப்பு சரி, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி தான். உங்களுக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனை வர்றதோ, வேறு பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி தான். இந்த லவ், காதல் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதில் பிரச்சனை வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படுங்க. அதுமாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சாலும் நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வழிமுறையை வகுத்துக்கிட்டு வேலை செய்யுங்க. இடவிடம் போனீங்கன்னு சொன்னால் அப்புறம் இடவிடமாக தான் முடியும். கொஞ்சம் கவனமாக இருங்க. குரு சாதமற்ற சூழ்நிலை தராரு. அதனால் பணம் புழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னு சொன்னால் அது வீண் செலவாக தான் மாறும். சுப செலவு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த குடும்பத்தில் ஏற்கனவே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுமாதிரி நீங்கள் எதுவும் புதுசாக பிரச்சனை ஆரம்பிக்க வேண்டாம். புதுசாக இந்த காலகட்டத்தில் புதுசாக பிரச்சனை வந்துச்சு ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அது சீக்கிரம் முடியாது. அதில் உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் வரப்போகிறது கிடையாது. அது மேலும் மேலும் உங்களுக்கு மன உளைச்சலை தான் தரும். அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதனால் சிம்மராசிக்காரர்கள் எதிலும் எப்பவும் நிதானமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி வக்கரம் உங்களுக்கு பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்ன மாதிரி பலத்தை தரும் அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ரொம்ப அற்புதமான காலகட்டம். 100க்கு 90% சூப்பராக போயிட்டு இருக்கு. குரு பலமாக உட்காந்துருக்கார், சனி பலமாக. ஏன்னா ஏற்கனவே 6 தான் இருந்தார். ருணரோகம் சத்துருங்கிற ஸ்தானத்தில் இருந்தார். எதிரெல்லாம் வீழ்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? எதிரியை வந்து வீழ்த்தி நீங்கள் மேலே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் திறமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா அப்போ அந்த சனி இப்போ 7க்கு வந்துட்டார். சரிங்களா? அப்போ 7க்கு வந்ததால் இப்போ உங்கள் ராசி நேராக பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி தொழில் அமைப்போ, ஜீவன அமைப்போ, பணம் சார்ந்த விஷயமோ, குடும்ப ரீதியான விஷயமோ, மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. உங்கள் ராசியை நேராக பார்க்குறதால உங்கள் மனம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. படபடன்னு பேசுகிறாங்க எல்லாத்தையும். படபடன்னு பேசக்கூடாது. தான் எடுத்தோம் கௌத்தம் அப்படி மாதிரி பேசக்கூடாது. நிதானமாக பேசுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அதுவே உங்களுடைய தொழிலுக்கு கொஞ்சம் தொழிலோட அமைப்பு கொஞ்சம் குறைச்சிடும். அதனால் குரு சனி வந்து உங்களுக்கு 7ஆம் முறையை பார்க்குறதால மற்றவங்களுக்கு யாரும் பிரச்சனை கிடையாது. உங்கள் உடம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வார்த்தையை கலந்து பேசுங்க. மற்றபடி தொழிலுக்கு நல்ல நேரம், அதாவது குடும்பத்துக்கு நல்லாயிருக்கும், மனைவி சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், ஜீவனை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும், ஆடம்பரம் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும். ஆடம்பரம் என்னென்ன செய்யணுமோ செய்வீங்க. வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, வீட்டுக்கு உள்ள தேவையான பொருள்லாம் வாங்கி வைப்பீங்க. ஒரு கட்டில், ஃப்ரிட்ஜு, சோஃபா, வாஷிங் மிஷினு, ஏசி, இன்வெர்டர், அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான பொருளெல்லாம் வாங்கி வைப்பீங்க. குடும்பத்தில் வீட்டை ரொம்ப அலங்காரம் செய்யலாம், அலங்கரிப்பீங்க. வீட்டை ரொம்ப அலங்கரிப்பீங்க. அதாவது ஆடம்பரமான செலவுகள் உங்களுக்கு இப்போ செஞ்சுட்டு இருப்பீங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் புதுசாக வீடு கட்டுறது, இருக்கிற வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, தொழிலை விரிவுபடுத்துறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும், நடக்கும். தொழிலை விரிவுபடுத்துறது, இல்லை வந்து வெளிநாடு போய் சென்று வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது அதிகமாக அந்த அயல்நாடு போய் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பராக நல்லாயிருக்கும். இல்லை வெளிநாட்டிலே வந்து நல்ல ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த வேலையோட இப்போ நல்ல வேலை அமையும், நல்ல சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறவங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் ரொம்ப அற்புதமான பலத்தை தரும். உங்களுக்கு வருமானமும் இல்லை தேவைக்கேற்ப உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கும். அதே போல் மனைவி மக்கள் உங்களுக்கு பேச்சு கேட்பாங்கன்னு அர்த்தம். பூர்வீக சாணம் பலம் உங்களுக்கு பலமாக இருக்குது. பூர்வீகம்னா தொழில், அதாவது சம்மந்தப்பட்ட பூர்வீக சார்ந்தது, தாத்தா பாட்டி சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதற்கு முன்னாடி அதில் எதுவும் கஷ்டம் இருந்துச்சு, அதில் தொழிலில் ஒரு சொத்தில் பிரச்சனை இருந்துச்சு, ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, இல்லை அந்த பூர்வீக சொத்தை அப்படியே முடங்கி போய் கிடந்துச்சு அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ அதில் நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. அதில் பூர்வீக எடுக்க போகிறீங்க. இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பூர்வீக சொத்து வராமல் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு கைகூடி வரும். இல்லை ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வருது. அதனால் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு
பலமாக இருக்குது. அதுமாதிரி புத்திரஸ்தானம் பார்க்க போனீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க கன்னிராசிக்காரர்கள் யாருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாங்களோ இந்த சனி வக்கரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் பிள்ளை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அப்போ அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலமான சாதகமான சூழ்நிலை தான் தரும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அதேமாரி கலசரம் அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலத்தை தரும். திருமணம் நடக்கும், வரன் அமையவர்களுக்கு வரன் அமையும், எல்லாம் சிறப்பாக இருக்கும். நினைத்த நேரத்தில் அதாவது காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்க காதல் திருமணம் நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மனம் என்னென்ன தோணுதோ அதெல்லாம் நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. அதுமாரி 9ஆம் இடம் சுகஸ்தானம் பலமாக இருக்குது அப்படின்றதால உங்களுக்கு பலமாக இருக்கும். அப்பா வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அப்பாவுடைய உதவிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா அப்பா தொழில் நீங்கள் செய்வீங்க, அதில் சிறந்து விளங்குவீங்க. அதாவது பரம்பரை தொழில்னு சொல்கிறது, அது நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த நகைக்கடை, நகை வியாபாரி, இந்த ஆசாரி, நகை செய்து விற்கிறவங்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது ரொம்ப அற்புதமான பலத்தை தரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதுமாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் உடல் மட்டும் ஆரோக்கியத்தை செலுத்துங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு கெடுதலே வராது. நல்ல பலம் தான் இந்த சனி வக்கரம் என்பது, அதில் சந்தேகமே கிடையாது. மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.